அண்மையில் அரிய வகை தாதுப் பொருட்கள் மற்றும் காந்தம் ஏற்றுமதிக்கு சீனா கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இராணுவத்துக்கு அல்லாத பயன்பாட்டுக்கு மட்டும் இறக்குமதி செய்வதாக அந்தந்த நாட்டின் அரசிடம் இருந்து சான்றிதழ் பெற்று தருபவர்களுக்கு மட்டுமே அரிய தாதுப் பொருட்களை இறக்குமதி அனுமதி தரப்படும். அதிலும் சீன அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் குறைந்த அளவிலான ஏற்றுமதியே அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் இறக்குமதி செய்யும் காந்தம் அது வைப்பர் மோட்டார், வாகனங்களில் வைப்பர் மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார், ஆன்டி லாக் பிரேக், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், த்ராட்டில், சீட் பெல்ட், ஸ்பீக்கர், லைட்ஸ், பவர் ஸ்டியரிங் மற்றும் இவி ஸ்கூட்டர்களில் பயன்படுகின்றன. இப்பொழுது மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் இறுதிக்குள் நம்முடைய ப்ரொடக்ஷன் நின்றுவிடும். இதுதான் நம்முடைய இன்றைய பொசிஷன். இத்தகைய இவி ஸ்கூட்டர்களுக்கு மோட்டார் தேவைப்படுகிறது. அந்த மோட்டரில் காந்தம் உற்பத்திக்கு சீனாவிடம் நாம் இறக்குமதி செய்கிறோம். சீனாவிடம் இருந்து 700 டன் மதிப்புள்ள காந்தங்களை நாம் இறக்குமதி செய்கிறோம். கிட்டத்தட்ட போன வருடம் 500 டன் மொத்தம் இறக்குமதி செய்தோம். இதை தவிர நாம் எலக்ட்ரானிக் ஐட்டம் இறக்குமதி செய்கிறோம். சீனாவிலிருந்து மொபைல் மற்றும் இதர பொருட்கள், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், மெஷின்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல், மெடிக்கல் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பிளாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் ஆர்டிக்கல், ஃபெர்டிலைசர் மற்றும் ரயில்வேக்குரிய பாகங்கள். இதை தவிர நம்ப முடிகிறதா, ஃபர்னிச்சர் இம்போர்ட் செய்கிறோம். பெட், மேட்ரஸ், படுக்கை உபகரணங்களை இறக்குமதி செய்கிறோம். டெக்ஸ்டைல் பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். மற்றும் நீங்கள் லிஸ்ட் பார்க்க முடியும். கோயம்புத்தூர் அன்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், உங்களுடைய நிர்வாகத்துறை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் மனது வைத்தால் இதையெல்லாம் முறியடிக்க முடியும். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.